நான் என்று கூறிக்கொள்ளும் இந்த உடலை நிலையாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கும் என் உயிருக்கும், என்னைப் போன்றே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களுக்கும் எனது முதல் வணக்கம். இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எல்லாரையும் சக உயிர்ன்னு சொல்ற, ஆனா உன் மூஞ்சியும் காட்டாம, எங்கள நேரா பார்த்தும் பேசாம, இப்ப ஏன் நீ இப்படி உட்கார்ந்துருக்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணிட்டு வந்துருவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரே ஒரு ரூல்ஸ் தான். இப்ப இந்த ஸ்க்ரீன்ல நான் என்ன காட்டுறேனோ, அது உங்ககிட்ட இப்ப நேர்ல இருக்கிறதா மட்டும் நெனச்சுக்கங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தரேன். இதோ இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ். இப்ப இந்த கிஃப்ட் பாக்ஸ பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க நாலேட்ஜ்க்கு தகுந்த மாரி, இதுக்குள்ள இதுதான் இருக்கும் அப்படின்னு உங்க மைண்ட் உங்களுக்கு சொல்லும். ஒரு சிலருக்கு இவன் மூஞ்சியே காட்ட மாட்டேங்கிறான். இவன் எங்க நம்ம கிஃப்ட் எல்லாம் தரப்போறான்? இவன் எதையோ சொல்லி ஏமாத்த போறான்னு சொல்லி சொல்லும். என்ன கேட்டா 2மே சரிதான். இத ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நானே சொல்றேன். இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ். இப்ப இத ஸ்வீட் பாக்ஸ்ன்னு தெரிஞ்சோனே, உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ, அதுதான் உள்ள இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணியிருக்கும். ஏன்னா, நம்ம புலன்கள்லயே ரொம்ப வலிமையானது கண் தான். அதுதான் நம்ம பிரெயினுக்கு டைரக்ட் வெப்பன் சப்ளையர். நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற 90% டேட்டா அப்படிங்கிறது நம்ம கண்ணால பார்த்து ஸ்டோர் பண்ண விஷயங்க தான். சரி, இப்ப அந்த ஸ்வீட் பாக்ஸ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்ப அந்த பாக்ஸ்குள்ள பாருங்களேன். நல்லா டார்க்கிஷ் ப்ரவுன் கலர்ல எண்ணெய் சொட்ட சொட்ட ஒரு பொருள் இருக்கு. அது என்னவா உங்களுக்கு தோணுது? கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். அது வந்து அல்வா தான். இந்த அல்வாவ பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இத கடைசியா நீங்க எப்ப சாப்பிட்டீங்களோ, அந்த சாப்பிட்டதோட டேஸ்ட் உங்களுக்கு தோணியிருக்கும். அப்படி இல்லன்னா, அத சார்ந்த விஷயங்கள் உங்க மைண்ட்ல வந்து போயிருக்கும். இதே ஒரு சிலருக்கு இந்த அல்வா சுத்தமா சாப்பிடவே பிடிக்காது. இந்த அல்வா பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க 2 பேருமே சாப்பிட போறீங்க. அல்வா பிடிச்சவங்களுக்கு அத ஜீரணம் பண்றதுக்கு உமிழ்நீர் வரைக்கும் சுரந்திருக்கும். இப்ப மெதுவா அத உங்க வாயில வச்சு அத டேஸ்ட் பண்ணுங்க. நீங்க வச்ச செகண்ட் தான் தெரியும். நான் உங்களுக்கு சாப்பிட அல்வா தரல, உங்களுக்கே அல்வா குடுத்துருக்கேன்னு. ஏன்னா, நீங்க இப்ப சாப்பிட்டது ஸ்வீட்டே கிடையாது. அது சகிக்க முடியாத கசப்பு. கிட்டத்தட்ட ஒரு பாவக்கா அல்வான்னு வச்சுக்கங்க. நான் எதுவுமே சொல்ல வேணாம். அது கசப்புன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நீங்க கீழ துப்பியிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் தோணும். "இப்ப நீ எதுக்கு எங்களுக்கு அல்வா குடுத்த?" அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு தோணும். அது தப்பெல்லாம் இல்ல. உண்மைய சொல்லப்போனா, உங்களுக்கு அல்வா நான் குடுக்கவே இல்ல. நீங்களே தான் குடுத்துக்கிட்டீங்க. "எப்பா நீ தான் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்லி குடுத்த. இப்ப சாப்பிட வச்சுட்டு நான் அல்வா குடுக்கலன்னு சொல்றியே. இது எப்படி நியாயம்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. இதுக்கான பதில் நான் சொல்லாம, வள்ளுவர் சொன்ன குறள் மூலமா சொன்னா, அது இன்னும் ஈஸியா இருக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளோட விளக்கம், யார் எத சொன்னாலும், அத நல்லா ஆராய்ஞ்சு தான் நம்ம நம்பணுங்கிறது தான் வள்ளுவர் சொல்ற விஷயம். இதுல வள்ளுவர் மெய்யின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த மெய் அப்படிங்கிற விஷயம், எப்படி நம்ம உயிரோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இப்ப பின்னாடி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அல்வா எக்ஸ்பெரிமெண்ட்ட நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம். நான் முன்னாடி சொன்ன மாரி, நம்ம புலன்கள்லயே ரொம்ப வலிமையானது கண் தான். அதே மாரி நம்ம புலன்கள்லயே ரொம்ப சபலமானதும் கண் தான். ஏன்னா, கண்ணுக்கு உணர்தல் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த பார்த்த உடனே, அது வேக வேகமா உங்க பிரெயின்ல இருக்கிற மொத்த டேட்டாவையும் எடுத்துட்டு வந்து கொட்டும். அப்படி அது கொட்டுனதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது தான் இது அல்வா அப்படிங்கிறது. இதுல இன்னொரு பியூட்டிய சொல்லட்டுங்களா? இனிமேல் நீங்க எப்ப அல்வா சாப்பிட்டாலும், இப்ப நீங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் உங்க மைண்ட்ல வரும். மேபி அந்த அல்வா கசக்குமோன்னு கூட உங்களுக்கு தோணலாம். இதுதான் உங்க டேட்டாவோட பவர். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கும் நீ மூஞ்சிய காட்டாததுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கிறீங்களா? சத்தியமா இருக்கு. ஏன்னா, என் மூஞ்சி இதுதான்னு தெரிஞ்சுச்சுன்னா, உங்க வெப்பன் சப்ளையர் உங்க பிரெயின்ல இருக்கிற மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்க முன்னாடி கொட்டும். அதுக்கு நான் யாருன்னு புரியலாம் வேணாம். இது மாரி இதுக்கு முன்னாடி நம்ம யார பார்த்தோம்? அவங்கள மாரி தான் இவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி உங்க மனசுக்கு அது சொல்லும். சில பேருக்கு என் முகமைப்பு இருக்கிறவங்க மூலமா நல்லது நடந்திருக்கும். ஸோ, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்லதா படும். ஒரு சில பேருக்கு ஒரு தவறான சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அப்ப நான் சொல்றது அவங்களுக்கு சரியா வந்து சேராது. உங்க மனசு என்ன எப்படி பாக்குதோ, அப்படிதான் நான்ங்கிறது உங்களுக்கு தோணும். என்ன கேட்டா 2மே தப்பு தான். ஏன்னா, இது என்ன பத்தின புரிதல் கிடையாது. உங்க டேட்டாவ வச்சு நீங்க என்ன கம்பேர் பண்ற விஷயம். இப்ப நம்ம இங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறது, கம்பேர் பண்றதுக்கு கிடையாது. ரியலா, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. ஸோ, இங்க உங்க புரிதலோட அடுத்த படி தான் முக்கியம். இந்த முதல் சந்திப்புல என்னோட முகம் உங்களுக்கு அவசியம் கிடையாது. எப்படின்னா, வள்ளுவர் சொன்ன மாரி, "செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை." இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வங்கள்லயே மிகச்சிறந்த செல்வம் செவிச்செல்வம்.
இப்போ உங்களுக்கு ஒண்ணு தோணும். ஓ! அப்ப நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்ன்னு சொல்ல வர்றியா? அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். அது வள்ளுவர் சொன்ன அதே விஷயம் தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்ப இந்த குறள்ல மெய் அப்படிங்கிறதோட முழுமையான புரிதல் தான் நம்ம மனச பத்தி தெரிஞ்சுக்கிறதுல முழுமையானது. சரி, இப்ப மெய்னா உங்களுக்கு என்ன தோணும்? மெய்னா என்ன? உண்மதானே! ஆனா, உண்மையா சொல்லணும்னா, அது உண்மை இல்ல. மெய் அப்படிங்கிறதோட சரியான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல். "அது எப்படி சொல்ற?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு சரியான விளக்கம் தமிழ்ன்னு சொல்லலாம். ஆஹா! என்ன இவன் திடீர்னு தமிழுக்குள்ள போறான். ஏதாவது மொழிப்பற்று எதுவும் பேசுவானா? அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா கிடையாது. தமிழ்ல இருக்கிற 247 எழுத்துக்களோட மறைபொருள் தெரிஞ்சுனா, நமக்கு நம்ம மனசோட முழுமை புரிஞ்சிரும். இந்த விளக்கத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது உங்களோட வாழ்வ அடுத்த இடத்துக்கு உயர்த்தும் சக்தி உள்ளது. தமிழ்ல இந்த 247 எழுத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. இதுல சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து 12ம், மெய்யெழுத்து 18ம் இணைந்து சேர்ந்து செய்யற வினையால உருவாகிறதான் உயிர்மெய் எழுத்தான 216 எழுத்துக்கள். இதுல அதை விட சிறப்பான ஒரு எழுத்து இருக்கு. அதுதான் ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்து எது கூடயும் சேர்ந்து வினை புரியாது. தனியா தனிச்சு நின்று ஒருநிலைப்பாட்டோட அத்தனையும் கவனிக்க மட்டும் தான் செய்யும். சரி, இதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்கிறீங்களா? அத இப்படி பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு புரியலாம். ஒரு ஈஸியா பார்த்துருவோமா? உயிரெழுத்த உயிர் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. உயிரெழுத்து அப்படிங்கிறது நம்ம உயிர். மெய்யெழுத்து அப்படிங்கிறது நம்ம உடல். மெய்யோட அர்த்தம் உடல் தான். ஸோ மெய்யெழுத்து அப்படிங்கிறது நம்மளோட உடல். உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது நம்ம செய்யற வினையின் விளைவு. வினையின் விளைவுனா நம்ம செய்யற செயலோட விளைவு. சரிப்பா, இதுல இந்த ஆயுத எழுத்து எங்க சம்பந்தமாகும்? நம்ம கிட்ட அப்படி என்ன ஆயுதம் இருக்கு? அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப வலிமையான ஆயுதமே மனம்தான். ஸோ இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது மனம். உயிரெழுத்துங்கிறது உயிர், மெய்யெழுத்துங்கிறது உடல், உயிர்மெய் எழுத்துங்கிறது நம்ம செய்யற செயலின் விளைவு, ஆயுத எழுத்து அப்படிங்கிறது மனம். சரி, இப்ப இதுல என்ன மறைபொருள் இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. நம்ம உடலும் உயிரும் சேர்ந்து செய்யற ஒரு வினையில மனமானது, அதாவது நம்ம ஆயுதமான மனம் ஒருநிலைப்பாடோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்கறதெல்லாம் கேட்ட மாதிரியே கிடைக்கும் அப்படிங்கறதான் இதோட மறைபொருள். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தனிச்சு ஒருநிலைப்பாடோடு இருக்க வேண்டிய அந்த மனசை உயிரோடையும் உடலோடையும் இணைச்சு செயல்படுத்த முயற்சி செய்யறோம். மனம்ங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஆயுதம். எப்பவுமே ஆயுதம் நடுநிலையா இருக்கும்போது அது சரியான விளைவை செய்யும். இதே அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம இப்போ ஒரு போர் செஞ்சோம் அப்படின்னம்னா அதுல பெருசா எந்த நல்லதும் வந்துராது. உண்மையை சொல்லணும்னா உயிர் பலி மட்டும்தான் மிஞ்சும். நமக்கும் அதுதான் நடக்குது. இதத்தான் தமிழ் என்ன சொல்லுது அப்படின்னா, உயிரும் உடலும் இணைந்திருக்க மனமது ஒருநிலைப்பாடோடு நிலைத்திருந்தால் உயிரின் உன்னதம் உணர்வாய், உயர்வான முக்தியை பெறுவாய் அப்படின்னு நமக்கு சொல்லுது. உயிரும் உடலும் இணைஞ்சு செயல்படும் போது மனமானது தனிச்சு ஒருநிலைப்பாடோட இருந்துச்சு அப்படின்னா உயரிய நிலையான முக்தியே நமக்கு கிடைக்குங்கிறத தமிழ் நமக்கு சொல்லுது. நம்ம எல்லாத்துக்கும் ஒண்ணு தோணும். சரி, இந்த மாதிரி உடலும் உயிரும் இணைஞ்சு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா அப்படின்னு தோணலாம். ஒரு சில பேருக்கு இவ்ளோ சொல்றியே, நீ இந்த மாதிரி ஏதாவது செயல் செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்க தோணும். என்ன கேட்டா நம்ம எல்லாருமே அந்த மாதிரி செயலை செஞ்சிருக்கிறோம். சரி, இப்ப இங்க எத்தனை பேத்துக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? சரியா சொல்லணும்னா எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியும். நமக்கு அந்த சைக்கிள் ஓட்டணுங்கிற எண்ணம் எப்படி தோணுச்சுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம முன்னாடி யாராவது சைக்கிள் ஓட்டிட்டு போறத பார்த்திருப்போம். அதே மாரி நானும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணியிருக்கும். நீங்க உங்க மனசுகிட்ட புரிய வச்ச விஷயம் என்ன தெரியுமா? நான் சைக்கிள் ஓட்டணும். நீங்க உங்க மனசுகிட்ட நான் சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு கேட்கல. நான் சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிறத புரிய வச்சீங்க. அத புரிய வச்சதுனால, உங்க மனசு உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? உங்க பிரெயின்ல இருக்கிற மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து, இந்த சைக்கிள் ஓட்டணும்னா நமக்கு இப்ப சைக்கிள் வேணும். அந்த சைக்கிள் எப்படி கிடைக்கணுங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கும். அதுல எது ஈஸியான ஆப்ஷனோ அத நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க. சைக்கிள் எப்படி கிடைக்கும்? ஒண்ணு அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கலாம். இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட கேட்டு வாங்கலாம். இது எதுவுமே இல்லையா? வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டலாங்கிற ஐடியாவ அது உங்களுக்கு குடுக்கும். இதுல உங்களுக்கு எது ஈஸியோ அந்த ஐடியாவ நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் நம்ம மனசோட பலம். அப்படி அந்த சைக்கிள் கிடைச்சோனே நீங்க அத ஓட்டியிருப்பீங்களா?
கண்டிப்பா முடியாது. நிறைய டைம் தவறி விழுந்திருப்போம். சில நேரங்கள்ல கீழ விழுந்தத வீட்ல சொன்னா நமக்கு எங்க சைக்கிள் தரமாட்டாங்களோன்னு சொல்லி அந்த விழுப்புண்ண கூட மறைச்சிருப்போம். ஆனா, அப்போ உங்க மனசு இது வேணாம், இது உன்னால முடியாதுங்கிற விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியிருக்காது. ஏன்னா, நீங்க உங்க மனசுக்கு சொன்னது, நான் சைக்கிள் ஓட்டணும். ஸோ, உங்க மனசு ஒருநிலைப்பாடோட நின்னு, நீங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்கும். இப்ப இதுல சில பேருக்கு அந்த சைக்கிள தொட்டே பல வருஷம் இருக்கும். ஆனா, இப்போ உங்ககிட்ட சைக்கிள குடுத்தாலும், அந்த சைக்கிள் உங்கனால ஓட்ட முடியும். சரி, இத இப்படி பார்ப்போம். நீங்க அதே டைம்ல உங்க பரீட்சைக்காக மனப்பாடம் பண்ண ஒரு செய்யுள, இப்ப சொல்லுங்கன்னு சொன்னா, உங்கனால சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஏன்? சைக்கிள் ஓட்டி பழகுறதும் அதே நேரத்துல தான் பண்ணீங்க. இந்த செய்யுள் மனப்பாடம் பண்ணதும் அதே நேரத்துல தான் பண்ணீங்க. இப்ப குடுத்தாலும் சைக்கிள் உங்கனால ஓட்ட முடியுது. ஆனா, அப்ப படிச்ச செய்யுள ஏன் உங்கனால சொல்ல முடியல? ஏன்னா, உங்க மனசுகிட்ட நீங்க சொன்னது, இது பரீட்சைக்காக படிக்கிற விஷயம் அப்படிங்கிறது. அதனால அது மெமரியில தான் சேவ் ஆகும். இதே சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது உங்க மெமரியில சேவ் ஆகாது. அது உங்க உயிரோட இயல்புல சேவ் ஆகும். எப்பவுமே அது மறக்காது. ஒருவேள உங்களுக்கு மெமரி லாஸே வந்தாலும், நீங்க யாருங்கிறது கூட மறந்து போலாம். ஆனா, சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. எப்படின்னா, மனசு ஒருநிலைப்பாடோட இருக்கும்போது, உயிரும், உடலும் இணைந்து செய்யும் செயல் எப்பவுமே நம்ம இயல்போட கலந்திருக்கும். ஆனா, இப்பவும் சில பேத்துக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கும். இப்ப சொல்லப்போற இந்த உண்மை சம்பவம் அந்த நெருடல மொத்தமா மாத்திடும். ஒருத்தர் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக மன ஒருநிலைப்பாடோட செஞ்ச செயல் தான் இப்ப நம்மள எல்லாரையும் இந்த இடத்துல ஒண்ணு சேர்த்திருக்கு. யார் அவர்? அவர் ஒரு முதலமைச்சர். எப்பவுமே முதலமைச்சர் கோட்டான்னு சொல்லி ஒரு 10 மெடிக்கல் சீட் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு வருஷம் அவரோட டேபிள்க்கு அந்த 10 மெடிக்கல் சீட்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபார்ம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? அவரு கீழ இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்ட குடுத்து, இதுல சரியான 10 சீட்ட செலக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட குடுத்துடுறாரு. அவரு குடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. 1 வாரத்துக்கு அப்புறமா அவரு போய் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கேட்கிறாரு. ஆமா இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, "இல்ல ஐயா எங்கனால பண்ண முடியல. எப்படி செலக்ட் பண்ணோம்னாலும் சரியா அவங்கள செலக்ட் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே அத கொண்டாங்கறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு, அவரு அத சரியா கூட பார்க்கல. இப்படி எடுத்து பார்க்குறாரு. அவர் எடுத்து பார்க்கவே ஒவ்வொரு ஒவ்வொரு அப்ளிகேஷனா எடுத்து வைக்கிறாரு. சரியா அந்த 10 அப்ளிகேஷன் வந்துருது. இவங்களுக்கு அந்த சீட்ட குடுன்னு சொன்னேன் அப்டின்னாரு. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒண்ணும் புரியல. அ அவங்க ஒரு மாரி தயங்கிட்டு, "ஐயா இது எப்படி செலக்ட் பண்ணீங்க?" அப்டின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, "எங்கெங்கெல்லாம் பெற்றோர் கையொப்பம்ங்கிற இடத்துல கை நாட்டு இருக்குதோ, அந்த அப்ளிகேஷன்லாம் செலக்ட் பண்ணேன்னு" சொல்லி சொல்றாரு. அவர் வேற யாரும் இல்ல. கல்விக்கு கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் செஞ்ச செயலோட மறைபொருள் இன்னும் வலிமையானது. எப்படின்னா, ஒரு குடும்பத்துல முதல் தலைமுறை பட்டதாரி வந்தாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து 10 100 ஆகும். 100 1000 ஆகும். 1000 லட்சமா மாறும். உண்மைய சொல்லப்போனா, இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல 2ஆம் தலைமுறை பட்டதாரியோ, 3ஆம் தலைமுறை பட்டதாரியோ இருக்கறக்கு முதல் முக்கிய காரணம், அன்னைக்கு காமராஜர் போட்ட அந்த விதை தான். கல்வி தான் ஒரு தலைமுறைய உயர்த்தும். ஒரு தலைமுறை உயர்ந்தா, அந்த குடும்பம் உயரும். ஒரு குடும்பம் உயர்ந்தா, இந்த நாடு வளர்ச்சி பெறும். அவரோட எண்ணம், மன ஒருநிலைப்பாடோட அவர் நெனச்சது இந்த நாட்டோட வளர்ச்சி. அதுக்கு அவரு போட்ட விதை தான் கல்வி. ஒரு தனி மனிதனால ஒரு நாட்டோட வளர்ச்சியவே நிர்ணயிக்க முடியுது மன ஒருநிலைப்பாடோட அப்படின்னா, நம்ம நம்ம குடும்பத்த மன ஒருநிலைப்பாடோட நெனச்சு முன்னேத்தணும்னு நெனச்சா, அது கண்டிப்பா முடியும். இப்ப எல்லாத்துக்குமே புரிஞ்சிருந்திருக்கும். மனம் அப்படிங்கிறது எத்தனை வலிமையானதுன்னு சொல்லி. அதனால தான் தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்து அப்படின்னு ஒரே ஒரு எழுத்த வச்சாங்க. ஏன்னா, அது ஒருநிலைப்பாடோட இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி நகரணும் அப்படின்னா, மனம் ஒருநிலைப்பாடோட இருக்கிறது எத்தனை அவசியம்ங்கிறது நமக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஆனா, இதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வச்சே நீங்க உங்கள முன்னேத்திக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னா, அது மொட்டை தலைக்கும், முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாரியான விஷயம். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு விதைய விதைச்சு, அத சின்னதா துளிர்விட தான் வச்சிருக்கிறோம். அந்த துளிர் ஒரு பெரிய மரமா மாறணும்னா, அதுக்கு அடுத்த படிநிலைகள அது கடக்கணும். இதோட 2ஆம் படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் என்னும் பொற்குவியல். அதாவது பிரபஞ்ச ஆற்றல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆமா, இப்ப பிரபஞ்ச ஆற்றல பத்தி எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? இத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான கார் இருக்கு. உங்களுக்கு அந்த கார சூப்பரா ஓட்டத் தெரியும். நீங்களும் அந்த கார்ல ஏறி உட்கார்றீங்க. கார ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் ஆகல. நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றீங்க. அந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல சரி இனி இந்த கார் நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கார் ஓட்டுற விஷயத்தையே தவிர்த்துடுறீங்க. இத இப்படி பார்க்கலாம். இப்ப அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் இருக்கு இல்லைங்களா? அந்த கார் தான் இந்த பிரபஞ்சம்னு வச்சுக்கங்க. அந்த காருக்குள்ள இருக்கிற என்ஜின் பிரபஞ்ச ஆற்றல உற்பத்தி பண்ற இடம். ஆனா, அந்த கார் ஸ்டார்ட் ஆனா தானே அந்த ஆற்றலே வெளிப்படும். அந்த கார் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிறக்காக, அதுக்குள்ள ஆற்றல் இல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல் அப்படியே தான் இருக்கு. பட் இந்த ஆற்றல் வந்து வெளிப்படணும் அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபியூயல் தேவை. இப்ப இந்த ஃபியூயல் தான் நம்ம மனசு. நம்ம மனசு சரியான ஃபியூயல் அந்த இன்ஜினுக்கு குடுத்தா தான், அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இல்லப்பா, எனக்கு மனச பத்தி எல்லாம் தெரியும். நான் மன ஒருநிலைப்பாடோட சொல்றேன். என் வண்டி பெட்ரோல் வண்டி. ஆனா, நான் தண்ணி ஊத்தி ஓட்டுவேன். அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வண்டி ஓடுமா? சத்தியமா ஓடாது. ஏன்னா, இந்த இயற்கைங்கிறது எப்பவுமே ஒழுங்கு சார்ந்த விஷயம். சரியான விஷயத்த சரியான முறையில செஞ்சா மட்டும் தான் அது சரியா நடக்கும். உங்க மனசு சரியான ஃபியூயலா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி, நீங்க எத நோக்கி போகணுமோ, அத நோக்கி அது உங்கள முன்னோக்கி கூட்டிட்டு போகும். பிரபஞ்ச ஆற்றல பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இந்த செகண்ட் ஸ்டேஜ பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கிறவங்க, உங்க பெயர், வயது, ஊர் இத 3யும் கீழ தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதுல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படும். சரி, இப்ப இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இந்த பிரபஞ்சம் பத்தி நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத தலைப்புகள் மூலமா பார்க்கலாம். மொத்தம் ஒரு 6 தலைப்புகள் இருக்குது. பிரபஞ்சம் என்னும் பொற்குவியல். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த பொருள் சார்ந்த உலகத்துல பொருள் ஈட்டுறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான விஷயம். 2வது, மனம் கொண்ட மனிதனும் இந்த பிரபஞ்ச ஆற்றலும் இயங்குவது ஒரே விதியில். 3வது விஷயம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறது மனம் கொண்ட மனிதனுக்கு கிடையாது. 4வது விஷயம், எதிர்காலத்த கணிக்கிற விளையாட்ட நமக்கு கத்துக் குடுத்திருக்கிறாங்க. 5வது, தங்க முட்டையிடுற வாத்து இந்த இயற்கை. 6வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம புரிதல் பத்தி நெறைய கத்துக்கிட்டோம். மன ஒருநிலைப்பாடாகட்டும், பிரபஞ்ச ஆற்றலாகட்டும், இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த புரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு செயல் செய்யணும் இல்லையா? இந்த 6வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத எப்படி செயல்பாடா மாத்துறது அப்படிங்கிறது. இதுல ஒரு 3 செயல்பாடு நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், உங்க உயிர் உங்க கூட பேசும். 2வது விஷயம், குழந்தையா மாறி நம்ம எதிர்காலத்த ஈர்க்கிறது. 3வது விஷயம், அன்ப எப்படி பொருளா மாத்துறது. இதுதான் இந்த செகண்ட் ஸ்டெப்ல நம்ம கத்துக்க போற விஷயங்கள். இதுல கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க, உங்க பெயர், வயது, ஊர் இத 3யும் கீழ தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படும். என்னைப் போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க. நன்றி.